இத வருது பாரு, இந்த ஆட்டோ தான் உங்களுக்கு. ஆ. அக்கா ஒரு நிமிஷம் அக்கா, ஒரு நிமிஷம் அக்கா, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் அக்கா. அதனால சிட்டில இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி எங்க சேனலுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இதுல கலந்துக்கணும்க்கா. இப்ப எனக்கு சவாரி இருக்கே. அக்கா ஒரு அரை மணி நேரம்க்கா. ஆட்டோல போய்கிட்டே பேசலாம். சின்ன இன்டர்வியூ தான். ப்ளீஸ்க்கா, உங்களுக்கு வேணா சவாரிக்கான காசை கூட நாங்க கொடுத்துட்றோம்க்கா. ப்ளீஸ்க்கா. சரி ஏறுங்க. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ்க்கா. ஒர்க் அவுட் ஆகுது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை தத்துவம் என்ன? லைஃப்ல நாம எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அடிபட்டாலும் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஆட்டோ ஓட்டுற நம்ம முன்னாள் கலெக்டர் ஒரு பெரிய உதாரணம். ஏங்கா, இதுக்கு முன்னாடி நீங்க கெத்தா சைரன் வச்ச வண்டியில போயிட்டு இருந்தீங்க. இப்போ எப்படி நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்களே, இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இறங்குங்க. இறங்குன்றல. ஏய், என்ன பண்றீங்க? இன்டர்வியூன்னு சொல்லி ஆட்டோல ஏறிட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? என்னக்கா நீங்க லஞ்சம் வாங்குறது அசிங்கம் இல்ல? லஞ்சம் வாங்கிட்டு ஒரு அக்யூஸ்டோட டாக்குமெண்ட்டை விற்கிறது அசிங்கம் இல்ல? சஸ்பெண்ட் ஆயிட்டு ஆட்டோ ஓட்டுறதுல அசிங்கம் இல்ல? அதை நாங்க வீடியோ எடுக்கிறது மட்டும் அசிங்கமா? ஏய், சொல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா? அக்கா எங்க போனை கொடுங்கக்கா. ஏய், என்ன வீரா இது? வாய்க்கு வந்த மாதிரி கண்டபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இதெல்லாம் பண்றா? கண்டிப்பா உன் பேரை அசிங்கப்படுத்தணும், உன்னை கலங்கப்படுத்தணும் தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க? வள்ளிமா, ஏன் வீராவை எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க? வீரா எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணிட்டு இருந்தா. அவ நல்ல கலெக்டரா தானே இருந்தா. இங்க நல்லது பண்ணா யாருக்கும் பிடிக்காதா வள்ளியம்மா? கரெக்டா கேட்டம்மா. நல்லது பண்ணா இங்க யாருக்கும் பிடிக்காது. யாராவது கஷ்டப்பட்டு நல்லது செய்யணும்னு வந்தாங்கன்னா அதை கெடுக்கிறதுக்காக 100 பேர் கிளம்பி வருவாங்க. அதே மாதிரிதான் உன் சித்தியையும் அழிக்க நினைக்கிறாங்க. ஆனா ஏன் வீரா இதுக்கெல்லாம் அசந்து போற வேலை. கண்டிப்பா இது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு பழையபடி வருவா. அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, நான் உன்னை இந்த மொபைல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இதுலலாம் இப்படிதான் உண்மையே இல்லாத விஷயங்களை தான் போடுவாங்க. நீ முதல்ல போய் படி. போடா போ. ஹை. டேய் இருடா, எங்க போற? விடுங்கப்பா. என் வீரா அசிங்கப்படுத்துறவங்கள சும்மா விட மாட்டேன். டேய், இப்போ என்ன பண்ண போற? அவன் வீடியோ போடுறதுக்காக அவனை அடிச்சு நொறுக்க போறியா? ஆமா, நூறுக்கு தான் போறேன். டேய், அப்படி ஒரு சேனல் இருந்த தடம் கூட தெரியக்கூடாது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டா இருக்குன்னு சொல்லுது கரெக்டா இருக்குடா. இப்ப நீ அந்த சேனலை அடிச்சு உடைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சேர்ந்துருமா? அவன் மறுபடியும் புதுசா சேனல் ஆரம்பிச்சு வேற ஒரு வீடியோ போட தெரியாதா? அந்த ஒரு சேனல் அடிச்சா அவனுக்கு 10 சேனல் சப்போர்ட்டா வருவான்டா. ஏதோ பெரிய தேச துரோகி மாதிரி உன்னைய வீராவையும் பில்டப் பண்ணுவாங்க. ஏய், இது மேல மேல தப்பாதான்டா போவோம். அதுக்காக இதை கண்டு காணாம விட்டுற சொல்றீங்களா? நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருன்னு சொல்றீங்களா? இல்ல, யாரு உன்னை அப்படி இருக்க சொன்னா? வீரா மேல எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு. அந்த வேலையை மட்டும் பாரு. அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த அவமானத்தை துடைக்க முடியும். வேற எதுவுமே இதுக்கு தீர்வு இல்லடா. வீரா, ஏன் கட் பண்ணிட்ட? யாருமா அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் ஃபோன் பண்றாங்களா? நாம எப்போ விழுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே வலிமா. அப்படிதான் துக்கம் விசாரிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க கூடாது வலிமா. மேடம், வணக்கம் மேடம். வாங்க மீர். என்ன, நீங்களும் அந்த வீடியோவை பத்தி தான் விசாரிக்க வந்தீங்களா? விளக்கம் சொல்லி சொல்லியே என் வாயே வலிச்சிருச்சு. அதுக்கு இல்ல மேடம், விஷயம் வேற மேடம். வேறனா? மேடம், உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி டிபார்ட்மெண்ட்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு மேடம்.
என்ன வீரா சொல்றாரு இவரு? அரெஸ்டா? எதுக்கு சார்? எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மாறன் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாறன். எனக்கு மட்டும் மேடம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும்னு ஆசையா என்ன? இவங்க நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி. இவங்க பதவியில் இருக்கும்போது எவ்வளவோ பேர் கூட பகையை சம்பாரிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்து இப்ப கிளம்பி இருக்காங்க. மேலிடத்துல இருந்து செம பிரஷர் மேடம். மோஸ்ட் ப்ராபப்ளி திங்கக்கிழமை வாரண்ட் வந்துடும் நினைக்கிறேன் மேடம். சரிங்க மேடம், நீங்க நைட் வந்துருங்க. கண்டிப்பாண்ணே. வரேன் மேடம். இவன் வெளியில போனா வேலைக்கு ஆகாது. டேய், நீ யோசிக்கிறத பார்த்தாலே சரியில்லை. ஏதாவது அதிக பிரசங்கத்தனமா பண்ணி எல்லாருக்கும் பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாத. நான் ஒன்றும் பண்ணல மேடம். நீங்க வேணா ஒரு கோடு போடுங்க, நான் வேணா அதுக்கு மேல ஒரு ரோடே போடுறேன். போதுமா? கிளம்பலாம். எங்க காணோம்? இருட்டா? ஏறு. போலாம். சீக்கிரம் போடா. அதான் போறேன்ல. ஆசையில நின்னுகிட்டு இருப்பான். சோ இது வேற அரிக்குது. சை, ஏன் மேடம்? ஓகே ஓகே. என்ன? மேல போய் ஃபர்ஸ்ட் ரூம் ரைட் சைடு. சரி வா. வாங்க போவோம். ஏண்டி இப்படி ஒரு சத்தம் போடுவேன்? அறிவு கட்டவள. மெதுவா. அம்மா தாயே நீயே போ. இவனை கூட்டிட்டு வந்ததுக்கு என்னடி? எனக்கு ஒரு டைம் மிஷின் மட்டும் கிடைச்சது, மகளை உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். போதுமா? என்ன சொன்ன? நல்லது வா. அப்பா தூங்கிட்டான். பெட்டு நல்லா இருக்கே. என்னடா பண்ணிட்டு இருக்க? வில்லனாவே இருந்தாலும் அவன் வாழ்க்கையில எவ்வளவு சோகம் இருக்கு பாத்தியா? ஏன் சார்? பின்ன இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய பெட்ரூமு, பொண்டாட்டி புள்ளையோட ஒன்னா தூங்காம தனியா தூங்குறானே, அத சொன்னேன். சோ சேட். ஒரு எதிரிக்கு கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாது. மரியாதையும் வந்து வெளியே போகலாம். மனுஷி வரலாம். நீ போய் தேடுவ. வாடா. ஏறடி காது கேட்க மாட்டேங்குது. அங்க பாரு. மெதுவா.